நம்முடைய சைவ சமய மரபில் பெரும் மகிமை பெற்ற புனித பாடல் தொகுப்பே திருவெம்பாவை. இனிமையான மார்கழி காலையில் மனதை இறைபக்தியில் ஆழ்த்தி சிவபெருமானின் அருளை பெறும் பாதையை உணர்த்தும் தெய்வீக கீதம் இது. மனதின் மாசுக்களை அகற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் அழகிய வழிபாடாக தமிழர்களின் இல்லங்களில் கோவில்களில் தலைமுறை தலைமுறையாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாரம்பரியம்தான் திருவெம்பாவை. எழுந்தருளும் சிவனின் கருணை பக்தியின் நெகிழ்ச்சி இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாய் திருவெம்பாவை பாடல் சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது. பக்தியுடன் மனதை ஒன்றாக சேர்த்து இந்த தெய்வீக இசையை நாமும் கேட்டு வரலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழேயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினும் கேட்டிடையும் வாழிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ வாழிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலொரும்பாவாய் ஏழை பங்காளனையே பாடலொரும்பாவாய். மனதை அமைதியாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் வழியை அழகிய கவித்துவத்தில் கூறி செல்லும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பாசுரங்கள் சைவ மரபின் ஆன்மீக செல்வமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் பக்தரின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவனின் கருணையை ஒளிர செய்து ஒளிரூட்டும் நிழலும் இல்லாத ஒளியாக நம்மிடம் பொழியும் வகையில் அமைந்துள்ளது. பாடுவது கேட்பது மட்டுமல்ல, அதன் ஆழமான பொருள், மறைந்திருக்கும் தத்துவங்கள், வாழ்க்கைக்கு தரும் நெறிப்பாடுகள் என அனைத்தையும் உணர்ந்தால் மட்டுமே திருவெம்பாவையின் புனிதம் நம் உள்ளத்தில் முழுவதுமாக மலரும். அந்த ஆன்மீக அழகை நம் இதயங்களில் பதிய செய்ய இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருவெம்பாவை விளக்க உரையானது ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. வாருங்கள், திருவெம்பாவையின் தத்துவ பொருள், அதன் ஆன்மீக ஆழம், சிவபெருமானின் அருள் நெறி இவற்றை நமக்கு தெளிவாகவும் மனதை நெகிழ செய்யும் விதமாகவும் எடுத்துரைக்கப்படுவதை பக்தி கவனத்துடன் மனதின் அமைதியுடன் கேட்டு வரலாம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும்
மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை போற்றி பரவிய நம்முடைய மணிவாசக பெருமான் அவர் திருவாய் மலர்ந்தருளியிருக்கிற இந்த அற்புதமான ஞான பெரும்பெனுவல் திருவெம்பாவையிலே இன்றைய நாள் சிந்தனையாக 8வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ வாழ்கி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் சிந்தனைக்குரிய பாடல். அதாவது இந்த அற்புதமான பாடலிலே காலை நேரம் என்று சொன்னாலே காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்தன் எனபோதி காலமும் உணர்ந்து ஞான விழி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ என்பார்கள் நம்முடைய அருளாளர்கள். அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து இறைவனை போற்றி பரவி பாடி மகிழ்வது சிறப்பான ஒரு நிகழ்வு. அதிலும் மார்கழி திங்களிலே அந்த வைகரை பகுதியிலே எழுந்து பாடி பரவுவதும் இறை வழிபாடு செய்வதும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான ஏற்றங்களையும் தரும் என்பது ஒரு குறிப்பான மரபாக சொல்லுகிற பெரியவர்கள் சொல்லுகிற அற்புதமான சொல்லாட்சி. அந்த நிலையிலே இங்கே இந்த அருமையான பாடல் அந்த வைகரை நேரத்தில் எப்படின்னா காலையில் கோழி கூவுதுன்னு சொல்லுவாங்க. கோழி என்று சொன்னால் அது பெரும்பாலும் அதாவது சேவலை குறிக்கும் என்று நம்முடைய அறிஞர்கள் பொதுவாக கோழி என்பது பறவைகள், அந்த குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சேவல், அதுதான் காலையில் கூவும். அதாவது சேவல் எப்படின்னா கொக்கு அறுக்கோ, அதாவது கொக்கரக்கோ அப்படின்னு கூவுன்னு சொல்கிறது மரபு. இங்கே வேடிக்கையாக பெரியவர்களெல்லாம் சொல்லுவாங்க கொக்குன்னா மாமரம், மாமரத்தை அறுத்த கோ யாருன்னா முருகப்பெருமான். அதனால் சேவல் கூவுகிற பொழுது கொக்கருக்கோ கொக்கு அறுக்கோ என்பதை கொக்கரக்கோ என்று சொல்லுவதாக வேடிக்கையாக சொல்லுவதும் ஒரு மரபு. அதனால் காலை நேரத்தில் அதிகாலை நேரத்திலே கோழி சிலம்ப, அதாவது ஒலிப்ப, அது குரல் கொடுக்கிறது, அதிகாலையில் குரல் கொடுக்கிறது. அந்த சேவல் கூவிய பின்னால் தான் ஏனைய பிற பறவைகளெல்லாம் எல்லாமே அதது ஆரவாரமாக ஒலிக்க ஆரம்பிக்கும். அதது அதனுடைய இயல்பான குரல்களோடு இனிமையாக ஒலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். முதல்ல தொடங்கி வைப்பது சேவலாக இருக்கும். அதை தொடர்ந்து ஏனைய பறவைகளெல்லாம் தங்களுடைய குரலை எழுப்பி அந்த அதிகாலை பொழுதிலே மகிழ்ச்சியாக அந்த குரலை வெளிப்படுத்தி நிற்கிற நிலையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் திருக்கோயில்களில் அந்த அதிகாலை நேரத்தில் ஏழில் இயம்ப என்று ஒரு அருமையான தொடரை குறிப்பிடுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். ஏழில் என்பது 7 இசை. ஆனால் அந்த இசைக்கருவிகளில் குறிப்பாக அதாவது நாகஸ்வரம் நாதஸ்வரம் என்று சொல்லுகிற ஒரு இசைக்கருவி, மங்களமான இசைக்கருவி. மங்கள வாத்தியங்களில் முதன்மையாக நாம் கருதத்தக்க ஒரு அற்புதமான கருவி நாதஸ்வரம் என்று சொல்லுவோம். அருணகிரிநாத பெருமான் தவில் என்கிற சொல்லாட்சியை திருப்புகளிலே கையாளுகிறார். அதனால் நாதஸ்வரம் தவில் என்பது மங்களமான இசைக்கருவிகள். அந்த வகையில் ஏழில் என்பது இங்கே நாகஸ்வரம் என்று கருதுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதனால் ஏழில் இயம்ப அந்த அதிகாலையில் அந்த வைகரை பகுதியில் உடனே இந்த இசைக்கருவிகளோடு சேர்ந்து சங்கம், இது உயர்ந்த இசைக்கருவி. அதனால் நம்முடைய அப்பர் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், விருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும் என்று. ஒரு ஊர் என்று இருந்தால் அந்த சங்கநாதம் சங்கையினுடைய ஒலி அந்த ஊரிலே பரவுகிற பொழுது அந்த மக்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கைகூடும் என்பது ஒரு பொதுவான கருத்து. அதிலையும் திருமணத்திலே கூட இரட்டை சங்கை ஊதுவது மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுவதை என்று நம்மளை நாச்சியார் கூட பாடி மகிழ்கிறார்கள். அந்த வகையில் சங்கம். அதனால் திருக்கோயில்கள் தோறும் அந்த அதிகாலை நேரத்திலே சங்கு முழங்குகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய நாச்சியார் பாடுகிற பொழுது புல்லும் சிலம்பினகான், அங்கேயும் பறவைகளெல்லாம் ஒலிக்கின்றன. புல்லுனா பறவை, புல்லும் சிலம்பினகான், இங்கேயும் சிலம்ப என்கிற சொல்லாட்சி, அங்கும் அந்த சிலம்ப என்கிற சொல்லாட்சியோடு தொடர்புடைய தொடராக அமைகிறது. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசெங்கின்
அந்த ஓசை நீ கேட்கவில்லையா என்று வருவதாக அங்கே அந்த திருப்பாவை பாடல் அமைகிறது. அதுபோல அந்த சங்கம் ஒலிப்ப, அந்த சங்குகளெல்லாம் ஒலிக்கின்றனவா. ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி. பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு ஒப்பு உயர்வு சொல்லவே முடியாது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றது என்பது நம்முடைய உலகப் பொதுமறை திருக்குறள். அதனால் பெருமான் ஒப்பு உயர்வு சொல்ல முடியாது. அவனுக்கு இணையான ஒருவர் யாரும் கிடையாது. அதனால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே என்பார் நம்முடைய திருமூலதேவர் பெருமான். அதனால் இங்கே என்ன அப்படின்னாக்கா, கேள்கில் பரஞ்சோதி, ஒப்புவமை சொல்ல முடியாத பெருஞ்சோதியாக இருக்கிறான். அதாவது கற்பனை கடந்த ஜோதி என்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அருவமும் உருவமாகி அனாதையாய் பரவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஓர் மீனியாய் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பெருமான். அந்த வகையில் பெருமானை ஜோதியாக காண்பது, ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று அருளுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமானும் மற்றொரு திருவாசக பாடலிலே. அதனால் கேள்வியில் பரஞ்சோதி, அவன்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று முதற்பாடலிலேயே குறிப்பிட்டருளினார் நம்முடைய மணிவாசக அடிகள். அதனால் கேள்வியில் பரஞ்சோதி, அவனுடைய கருணை இருக்கிறதே, அந்த கருணைக்கும் ஒப்புயர்வு சொல்ல முடியுமா, இணை சொல்ல முடியுமா மற்றவர்களுடைய, அதாவது ஏனைய பிற தேவர்கள், அதாவது அவர்கள் பாலிக்கின்ற கருணைக்கும் பெருமானுடைய கருணைக்கும் எவ்வளவு ஏணி வைத்தாலும் எட்டுமா என்ன. அதனால் ஒப்புயர்வு சொல்ல முடியாது, ஒப்பு சொல்ல முடியாத, இணை சொல்ல முடியாத ஒரு கருணையாளன், பெருங்கருணையாளன் அவன். அவனுடைய தேவியை கருணாம்பிகை என்று சொல்லுகிறோம். அதனால் அளவிலாத கருணை பொருந்தியவள் பெருமாட்டி. அதனால் அவன் அருளது சக்தியாகும் என்கிற நிலையிலே கருணையாக பிராட்டியை நாம் குறிப்பிடுவது மரபு. அதனால் கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, சாதாரண கருணை இல்லாது பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காணுகிற அனைத்து பொருள்களையும் அவர், அதாவது நம்முடைய தனு கரண புவன போகம் என்று சொல்லுகிற நிலையிலே உயிர்கள் ஆண்டு அனுபவித்து அவனுடைய திருவடி நிழலிலே பேராயியற்கை பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பொருளுமாக பெருமான் இருக்கிறான், யாதுமாகி நின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை சொல்லுகிற பொழுது என்ன அழகாக சொல்கிறார், கேள்வியில் விழுப்பொருள். அந்த உலகியலிலே இருக்கிற சாதாரண பொருள் அல்லாமல் அண்டங்கடந்த பொருள், அளவிலது ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளாக இருப்பவன் எல்லாம் வல்ல பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட பெருமான். அதனால் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள். அவனுடைய பெருமையை நாங்கள் பாடுகிறோம், கேட்டிலையோ? இன்னுமா அவனுடைய செவிகளிலே இந்த புகழ் மாலைகள் எல்லாம் வந்து சேரவில்லை. துளைக்காது, காதில் துளை இருக்கிறது, அதை நம்ம துளையுள்ள காதுன்னு சொல்லுவோம். இந்த சொற்களெல்லாம் வந்து உன்னுடைய காதிலை துளைக்கவில்லையா என்பதாக நாம் கருதத்தக்க வகையிலே துளைக்காது, இந்த சொற்களெல்லாம் இன்னுமா உன்னுடைய காதிலை துளைக்கவில்லை என்று சொல்லுவதாக வருவதாக நாம் கருதலாம். அதனால் கேள்கில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இது என்ன உறக்கமோ, இது என்னையா உறக்கம், இப்படியா நீ உறங்கி கொண்டிருப்பாய், வாழி பரவாயில்ல நீ நல்லா தூங்குங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நகைச்சுவையாக சொல்லுவது போல இருக்கிறது மணிவாசக பெருமானுடைய வாக்கு. அதனால் வாழி இது என்ன உறக்கமோ, வாய் திறவாய், நீ எங்கே வாய் திறந்து இந்த என்ன நான் வருகிறேங்கிற ஏதாவது ஒரு குறிப்பு ஏதாவது சொன்னையா? இல்லையே. ஆழியான் அன்புடைமை, பெருமான் வந்து ஆழியான் என்று சொன்னால் அருட்கடல், அவன் சாதாரணமானவன் அல்ல, அவனுடைய அருள் கடலினும் பெரிது, அருட்கடலாக இருக்கிறவன். அதனால் ஆழியான், அவனுடைய அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. இன்னொரு பொருள் சொல்வார்கள், ஆழியான் என்று சொன்னால் சீரேறு திருமாலாக இருக்கிற நாராயணமூர்த்தி, அவர் பார்க்கடலிலே இருதய கமலத்திலே பெருமானுடைய ஆனந்த அமர்ந்து ஆடுகிற அழகனாக இருக்கிற வீதி விடங்க பெருமானை, தியாகேசனை உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரி எழுதி உயிராவணம் செய்திட்டு அவன் அர்ச்சிக்கின்றவன். அந்த வகையிலே அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி என்பார் நம்முடைய நாவரசர் பெருமான். அதனால் அந்த ஆழியான் அன்புடைமை, அவர் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார், நாமும் பள்ளி கொண்டே சிந்தித்து கொள்ளலாமா என்றால் நீ படுத்து கொண்டு இருக்கிறாய், இன்னுமா உறங்கி கொண்டு இருக்கிறாய் என்பதாக ஒரு கருத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வன், எல்லாமே பிரபஞ்ச, அதாவது மகா சங்கார காலத்தில் எல்லாமே அழிந்தாலும் அவன் ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பரஞ்சோதி, அந்த பெரும் பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமானை பாடுவோம் வா.
எழுந்து வா, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்காதே என்கிற குறிப்புள்ள அருமையான பாடல் இந்த திருப்பாடல். மார்கழி மாதத்தின் ஆன்மீக தெளிவை நம் உள்ளங்களில் பாய செய்து அமைதி, ஒழுக்கம், ஒளி ஆகியவற்றின் சாரத்தை நமக்குள் விதைக்கும் ஒரு அழகிய ஆன்மீக பயணமாக இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சி அமைந்தது என எண்ணுகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.